ரிஷபராசி அன்பர்களே, நிறைய நாள் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்ச உங்களுக்கு ஒரு மேலே மழை அப்படியே கொட்டுற மாதிரி மகிழ்ச்சிகள் கொட்டக்கூடிய ஒரு நேரம். மகிழ்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை செயல் போகிறீங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாச்சு சார், இதுக்கு மேலே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். ரொம்ப பண கஷ்டப்பட்டாச்சு, மன கஷ்டப்பட்டாச்சு, உடல் ரீதியாக கஷ்டப்பட்டாச்சு, நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத பேச்சுகள் வாங்கியாச்சு, சில துரோகங்களையும் சந்திச்சாச்சு, சில இழப்புகளையும் சந்திச்சாச்சு. இதற்கு மேலேயாவது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நமக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஒரு வியாபாரமோ தொழிலோ, நமக்குன்னு ஒரு லைஃப், நமக்குன்னு ஒரு குடும்பம்னு அமையணும், சந்தோஷமாக நாங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அருமையாக நீங்கள் நினைத்தது போல சந்தோஷமாக நமக்கு அமையக்கூடிய ஒரு காலம். சார், இதில் என்ன சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு அப்படின்னா, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்ல, உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு ஒன்று வரும்ல, அந்த டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த குறுகிய காலகட்டமாக அந்த வெளிச்சம் தென்பட்டாலும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக அடுத்து நீங்கள் என்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரீ. அடுத்து சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த வெளிச்சம் சரி பண்ணி வைக்கிற அளவுக்கு இருக்கும். அது கஷ்டமே தெரியாது, அது கஷ்டமாகவே தெரியாது, கஷ்டமே வராது. அந்த அளவுக்கு இந்த வெளிச்சம் உங்களுக்கு முன்னாடியே உங்களை அதுக்கு தயார் பண்ணி வச்சிடும். சார், வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறையா வகையான பாடங்களை கற்பிக்கும், உங்களுக்கு நிறையாவே கற்பிச்சிச்சு. இப்போ அந்த பாடங்கள் மூலமாக உங்களோட லைஃப்பை டியூன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை இப்போ நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். சார், புரியலையே சார், இப்போ தெளிவாக புரியும். அதே மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது போதுங்க. உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற A to Z எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்காக இருந்தால் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன். யூடியூபாக இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரபல ஜோதிடருக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடர் தான் நம்மளுக்கும் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஃபோன் மூலமாகவே உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை சந்திச்சாச்சு, அதற்கான தண்டனைகளையும் அனுபவிச்சாச்சு, சில கேஸ் வழக்குகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான தருணத்தில் தூரத்தில் ஒரு வெளிச்சம் அடிக்குது. அந்த தூரத்து வெளிச்சத்தின் மூலமாகவே சில காலத்தை ஓட்டியாச்சு. சார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களால மட்டும்தான் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய அங்கீகாரத்தை பெற்று அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வர முடியுது. ஏன்னா இந்த ரிஷபராசியை தவிர வேறு எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அவங்களோட லைஃபே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்தளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க இந்த ரிஷபராசி. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசி. ஆளே ஒல்லியாக இருந்தாலும் மனசு கல் மாதிரி எல்லாத்தையும் தாங்கியே வந்திருப்பார். சார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், கல் மாதிரி தான். ஆனால் அந்த கல்லுக்குள்ளேயும் கொஞ்சமாக ஈரம் இருக்கும்ல சார். எவ்வளோ நாளைக்கு தான் சார் கல்லாகவே இருக்குது, நாங்களும் மனுஷன் தானே சார், எவ்வளோ கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. நீங்கள் குழம்புறதுக்கு கூட ஒரு ஆள் ஃப்ரீயாக நம்மளை நம்பி ஒரு ஆள் கிளியராக இல்லையே சார், ஒரு நண்பன் மாதிரி ஒருத்தர் யார் கூட இல்லையே சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. சார், கவலைகளை தூக்கி போடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தில் வந்தவங்க எல்லாருமே கஷ்டங்களை அனுபவிச்சவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அந்த மாதிரி ஒரு கலைத்துறையிலையோ பாடல் துறையிலையோ ஏதோ ஒரு வகையில் கலை மேலே ஒரு ஆசையாகவாது இந்த ரிஷபராசி இருப்பார். இது சார் எனக்கு பாடணும்னு ஆசை, ஆனால் நான் பாடினா யார் சார் கேட்க போகிறா, அந்த மாதிரி. இவர் போய் பெரிய பாடகராக இருக்கணும்லாம் அவசியமே இல்லை, பாடணும்னு ஆசை சார், ஆனால் யார் சார் கேட்குறா. பேசணும்னு ஆசை சார், யார் சார் அதெல்லாம் உட்காந்து கேட்குறா. இதை செய்யணும்னு ஆசை சார், எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சார். சார், இந்த மாதிரி எல்லாரும் மாதிரி வீடியோ போடணும்னு ஆசை, அது ஒரு மாதிரி எனக்கு கூச்சமாக இருக்குது சார். இந்த மாதிரி விஷயங்களில் ரிஷபராசி 100%. இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அறிங்க, கமெண்ட் செக்ஷனில் உண்மைன்னு சொல்லுங்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை பார்த்த பக்கங்கள் கிழிச்சு போடப்பட்டது. இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும்? திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது சார், அது எப்படி சார் சரியாகும்? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திருமண பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வரும். நீங்கள் கணவன் மனைவிக்கிட்டே சண்டைகள் நடந்துட்டு தேவையில்லாமல் சண்டை நடந்தது சார், எதுக்குனே தெரில சார் அப்படிங்கிறீங்களா, இனிமேல் அப்படியே கொஞ்சம் சரியாகுங்க. இந்த காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் மைல்டாக அவங்க மேலே பாசம் வரும், இவங்க மேலே பாசம் வரும், அப்படி சரியாகும். இதற்கு அடுத்ததாக குழந்தைகள் இல்லாமல் கவலைப்படுறவங்களுக்கு இனி குழந்தைகள் பிறப்பதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இறை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. சார், உலகத்தில் எந்த பிரச்சனை வேணாலும் சால்வ் பண்ணிடலாம், குழந்தை பிரச்சனை மிகப்பெரிய ஒரு விஷயம், கடவுளாக பார்த்து கொடுக்குற வரம் அது. ஸோ அதுக்கு நீங்கள் கடவுளை கண்டிப்பாக வணங்கி ஆகணும். ரிஷபராசிக்காரர்கள் மன ரீதியாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனால சாமி கும்பிட மாட்டாங்க. கும்பிட்றேன் சார், நானும் கும்பிட்டேன், ஒன்றும் பெருசாக என்ன காட்டல சார் அப்படிங்கிற மாதிரி கும்பிடுவாங்க. கண்டிப்பாக கடவுளை நம்பி கும்பிடுங்க, மிகப்பெரிய நன்மை காத்திருக்கு சார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச்லாம் போட மாட்டாங்க.
பிடிக்கும், இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருப்பாங்க. டக்குன்னு பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே கிளிக் ஆகிடும், அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். வாழ்க்கை இவங்க நடத்துகிறோட வாழ்க்கை தான் இவங்களை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கும். அதான் இவங்க வாழ்க்கையை வச்சு செய்கிறத விட வாழ்க்கை இவங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து லைஃப் இருக்கும். இவங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சார் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்த அதீத விஷயத்தில் குடும்ப ரீதியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டிருப்பீங்க. சார் குடும்ப ரீதியான விஷயங்கள கவலைகள்லாம் உண்மை தான் சார். ஆனால் அது எப்படி சார் சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோன்னு தெரில, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் போகும். ரொம்ப ஹாப்பின்லாம் பார்க்க முடியாது. இல்லை சார் எங்களுக்கு குடும்பம் தான் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட இருக்கக்கூடிய ராசிகள் உங்களை வழிநடத்துகிறது என்ற அர்த்தம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையரில் தந்தை வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இருப்பார், தாய் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் பாசம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்டுக்கு அப்படி தோணலாம். அண்ணன் தம்பிங்க இருக்காங்க சார், அதில் ஒருத்தருக்கு மட்டும் பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இல்லை சார் உண்மையிலுமே ஒருத்தருக்கு தான் பார்க்குறாங்க, இன்னொருத்தர் பார்க்கல, அவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அப்படி தான் நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த இடத்துல ஒருவேளை அப்படியும் இருக்கலாம், அது இல்லைன்னா நான் சொல்ல வரல. அதே மாதிரி இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மூலமாக 100% சப்போர்ட் மற்றவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு 50 தான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களால் தான் ஃபேமிலிக்கு சந்தோஷம், உங்களால் தான் ஃபேமிலி நிமிரும், உங்களால் தான் ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்கும். அந்த மாதிரி ராசி நீங்கள். அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதை பெருசாக பண ரீதியான விஷயங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் பண ரீதியான விஷயங்களை அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப குடுக்கல் வாங்கலோ எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக, இல்லை சார் இது கரெக்டாக இப்படி இருந்தாவே போதும் சார், இப்படியே சரியாக இருக்குது சார், இதே கரெக்டாக இருக்குது சார், இந்த சம்பளம் கரெக்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா பரவாயில்லையா இருக்கும், அதுதான் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார், அப்படி தான் இங்கே வந்து மூவ் பண்ணிட்டு போவாங்க. இருந்தாலும் இந்த ரிஷப் ராசிக்காரர்களை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. மற்றவங்களும் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்க. அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணங்க. பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும், மனைவி நல்லா இருந்தால் போதும், கணவன் நல்லா இருந்தால் போதும், அவங்களுக்குன்னு எதுவும் வேணாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள். தம்பி சகோதர சகோதரிகள் நல்லா இருந்தால் போதும், அவங்க நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருந்த மாதிரி, நாமளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசி. இந்த ராசிக்காகவே நாம் நல்லா இருப்போம் சார். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனாலையோ என்னமோ ரிஷப ராசிக்காரர்கள் எப்போவுமே நல்லா இருப்போம் சார். எங்கே சார் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் பல கஷ்டங்களை தானே சார் அனுபவிச்சுருக்கோம். எல்லாருக்குமே காலகட்டங்கள்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட காலகட்டங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அனுபவிச்சிட்டிங்க. இந்த அதிகமாக அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இதற்கு மேலே சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க போகுது. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய தருணத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கு இறை வழிபாடு கண்டிப்பாக தேவைங்க. ஸோ இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரத்தை நான் சொல்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் பதிவிடுங்க. ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக. சுக்கிரனோட அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ராசியில் இருக்க ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் ஓம் திரிநேத்ராய நமக அப்படின்னு நீங்கள் வந்து 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு போங்க. இது எவ்வளோ பெரிய நன்மையை தரப்போகுது தெரியுமா? உங்களோட லக்ஸுரி லைஃபுக்கு இது வந்து உதவும். அதாவது நீங்கள் ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் சார். எப்போவுமே ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய கடன் இருக்குது, அந்த கடன்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வாழ்க்கையே ஒரு நேருக்கு நீட்டாக நடத்தி கொண்டு வரணும்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த லக்ஸுரியான லைஃப் நாங்கள் எப்படி கொண்டு வரது? மகிழ்ச்சியான லைஃப், லக்ஸுரியான லைஃப். நிறைய பேர் ரிஷபராசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுவாங்க, சார் லக்ஸுரியான லைஃபோட நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை சந்தித்தவங்க நீங்கள். இருந்தாலும் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் உங்களோட வந்து நிற்கும். ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக. இது மிகப்பெரிய சிவ மந்திரம். இந்த சிவ மந்திரத்தின் மூலமாக பல கஷ்டங்கள் நீங்கி உடனே வந்து உங்களுக்கு நன்மை நடப்பதற்காக வாய்ப்புகள் இருக்குது. உடனேனா இந்த 12 நாட்கள் நீங்கள் வந்து இதை உச்சரித்து பாருங்கள். தினம் காலையில் எழுந்திரிச்சு சிவபெருமானுக்கு முன்னாடி நின்று, சிவபெருமான் நாங்கள் இல்லை சார், நாங்கள் எங்கே சார் போய் கும்பிட்றது, ஒன்றும் கிடையாது, சூரிய பகவான் பாருங்கள், சூரிய பகவான்கிட்ட நின்று ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக அப்படின்னு மறக்காமல் ஒரு 3 டைம் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இதே விஷயத்தை டைப் பண்ணுங்கள் 3 டைம். ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக, ஓம் திரிநேத்ராய நமக அப்படிங்கிறத சொல்லி இறைவனை நீங்கள் வழிபட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வாழ்க்கையில் மிக லக்ஸுரியாகவும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்று, சுக்கிரனோட தசாபுத்தியில் மட்டும்தான் சுக்கிரன் வேலை செய்வார்னு கிடையாதுங்க. இறை வழிபாட்டின் மூலமாக நிறைய பேருக்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டால் போதும். அதுக்கு தான் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. உங்களுடைய டவுட்டு, உங்களுடைய பேர், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர் போதுங்க. கீழே ஃபோன் நம்பருக்கு
ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். சுக்கிரனுடைய பார்வை உங்கள் மேலே படக்கூடிய ஒரு நேரமாகவும் வரக்கூடிய காலங்கள் அமையுது அப்படின்னா லாட்ரி டிக்கெட் தான் சார் உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் இது தெரியாமையே ஜோதிடத்தை பார்க்காமையே எங்களோட லைஃப் அவங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டே போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதற்கு தான் தனிப்படையான ஜோதிடத்தை அப்பப்போ பார்க்கணும், உங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களோட லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ரிஷபராசிக்கார நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை பகிருங்க. இதை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.